சச்சின் போப்பா. தாத்தா ராகுல் ஒரு ஐடியா கொடுத்தா, நம்ம கோவாவுல கூட ஒரு பிரான்ச் திறக்கலாம்ல. சிக்ஸர் அடிக்காம டோக்கு டோக்குன்னு வைக்கிறான். தாத்தா கடையை திறக்க பஞ்சம்ல ஒரு பிளாட் பார்த்து வச்சிருக்கோம். அந்த பிளாட்டை ராகுல கூட்டிட்டு போய் ஃபைனலைஸ் பண்ணிடலாமா தாத்தா? சரி கிளம்பு கிளம்பு கிளம்பு. சச்சின் பவுண்டரிக்கு பந்து அடிக்கிறத விட்டு என்ன பண்ணி சிக்ஸர். சச்சின் 99 அடிச்சிட்டான். சச்சின் 99. சச்சின் சச்சின் கூட பாரு. அது சவுண்ட் என்ன பாட்டி இது? சச்சின் செஞ்சுரி அடிக்கலாம் என்ன ஆயிடுச்சு? இட்ஸ் ஜஸ்ட் a கேம். அடுத்த கேம் பாத்துக்கலாம். தாத்தா சச்சின் ரெண்டு பேருமே 99ல அவுட். மனசுக்கு கஷ்டமா தான் இருந்தது. அப்போ ஒரு தத்துவ வாக்கியம் என் கண்ணில் பட்டது. ஒவ்வொரு மனிதனோட இறப்பும் அவன் பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்படுது. அந்த வகையில நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குன்னு புரிஞ்சுது. இதுக்கே வருத்தப்படணும்? அது மட்டும் இல்லாம என் தாத்தா ஆல் இண்டியா ரேடியோ காலத்துல இருந்து ட்விட்டர் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. வாழ்க்கையில எல்லா சுகங்களையும் பார்த்தவரு. சோ அந்த சோகம் தீர்றதுக்குள்ள நான் ஒரு முக்கியமான முடிவெடுத்தேன். கோவா இஸ் ஆன்.